தூத்துக்குடி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திற்கு மீன்களின் வரத்து குறைந்து விலை உயர்ந்துள்ளது. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பலத்த காற்று வீசுவதாலும் கடல் நீரோட்டத்தில் தொடர்ந்து மாறுபாடு காணப்படுவதாலும் தூத்துக்குடி மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை என்பதால் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் வாங்க மக்கள் குவிந்த நிலையில் மீன்களின் வரத்து குறைவாகவே இருந்தது. இதனால் விலையும் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் அதையும் பொருட்படுத்தாது மக்கள் மீன்களை வாங்கிச் சென்றனர். இங்கே கடல் மேலே காற்று ஜாஸ்தியாக இருக்குது. 45 விட்டு 55 ஓடுது. அதனால் வள்ளங்க தொழிலுக்கு போனாலும் பாடு சரியில்லை. காற்று ரொம்ப ஓடுறதுனால கொஞ்சம் மீன் வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால விலை கொஞ்சம் கூட இருக்குது. சீலா மீன் 1100 1200 போகுது. சின்ன சீலா 500 600 போகுது. இதனிடையே ராமநாதபுரம் அடுத்துள்ள பெரியப்பட்டினம் மீன் சந்தையில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 11 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர். சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.